பாருங்கள், இந்த தெளிவான கண்ணாடி போலிருக்கும் தாள்கள் வளமான மண்ணில் வளர்ந்த சர்க்கரை வள்ளிக் கிழங்கில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. இந்த வேர்க்காய்கள் பல மாதங்களாக மெதுவாக வளர்ந்து குண்டாகியுள்ளன. முதலில் அவை கைமுறையில் நன்கு கழுவப்படுகின்றன. பின்பு இவை ஒரு மேம்பட்ட கல் உதிரியில் இடப்படுகின்றன. மெதுவாக கைமுறையில் அரைக்கப்படுவதால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கேயச்சு பழுப்பு நார் நிறைந்த மாவாக மாறுகிறது. அந்த மாவின் திரவம் துணிக்குள் கொண்டு பிழிந்து எடுக்கப்படுகிறது. பிறகு ஒரு நாள் முழுவதும் நிலைத்திருக்க விடப்படுகிறது. இதனால் ஒரு அடர்த்தியான வெண்மையான மொத்தம் கிடைக்கிறது. அதனை ஆவியில் வேக வைத்தவுடன் அது ஒரு வெளிர் கண்ணாடி போன்ற ஒளி தெளிவான அமைப்பை பெறுகிறது. இதனை குறைந்த அளவு உலர்த்தி பிறகு பட்டைகளாக நறுக்குகிறார்கள். நீண்டகால சேமிப்புக்கு ஏற்றது, மேலும் சூப் மற்றும் பொரியல்களில் நூடுல்ஸ்க்கு சிறந்த மாற்றாக இருக்கும்.